சார் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி ரொம்ப அதாவது என்ன சொல்ல ஒரு கத்தி இருக்குன்னா, தீட்ட தீட்ட அது கூர்மையாகுங்கிறது உண்மை. ஆனா தீட்டும்போது அந்த கத்தி எவ்வளோ தன்னை இழத்துக் கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே மாரி தான் மிதுன ராசிக்காரங்க நல்ல ஆர்வமா ரொம்ப அதிகமா சிந்திப்பாங்க. ஆனா சிந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவைக்கு என்னைக்குமே யோசிக்கிறதே கிடையாது. நம்ம கூட இருக்கவங்களுக்கு, உறவுகளுக்காகவே அதிகமா சிந்திப்பாங்க. அதுவும் இந்த கடந்த 2 வருஷமா இவங்களுடைய வாழ்க்கைய தொலைச்சுட்டு தான் நிக்காங்க. கல்யாண வாழ்க்கையில, அதேபோல வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள, யாரையா நம்பி, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, உண்மையானவங்களா இருக்காங்க, பாசமானவங்களா இருக்காங்க அப்படின்னு நம்பி தான் வாழ்க்கைய தொலைச்சிருப்பாங்க தவிர, இவங்களுடைய சுய சிந்தனையில, இவங்களா முயற்சி எடுத்து தோல்விங்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த வட்டம் சொன்னோம், இந்த வருஷமும் யாரையும் நம்ப வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைய நீங்களே நிர்ணயம் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சார் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அவங்களுடைய வேலைய அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் மூலமாக, குரு பெயர்ச்சி மூலமாக இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் தான் பதவி உயர்வுன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம்ங்கிறது வந்து இப்ப சனி பகவான் என்ன பண்றாரு? வக்கர நிவர்த்தியாகி இப்ப தான் அமர்ந்திருக்கிறார். அப்ப குருவோடைய பார்வை ஜூன் மாசத்துக்கு மேல கிடைக்க போகுது. அப்ப ஜூன் 10ஆம் இடத்துக்கு ஜூன் மாசத்துக்கு மேல குரு வந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது, இவங்கள தேடி பதவி உயர்வு வரும். ஒண்ணு இவங்க இருக்கிற கம்பெனியிலேயே வரும். அல்லது இவங்களுடைய நண்பர்கள் ஏதாவது வெளியூர்ல, வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்க. அவங்க இடத்துலருந்து ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வரும். ஸோ, அதனால இவங்க கண்டிப்பா ஒரு இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து அதே டிபார்ட்மெண்ட்ல உயர்ந்த நிலைக்கு போவதற்கான வாய்ப்பு உறுதியா உண்டு.